டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். விஜய் இன்றைக்கு திருச்செந்தூரில் காலை 5:30 மணிக்கு அங்கே முருகன் கோயிலில் விஸ்வரூப தரிசனம் பார்த்துருக்கிறாரு. இங்கே சத்ரு சம்ஹார மூர்த்தி இப்படி எல்லாரையும் போய் வழிபட்டதாக சொல்கிறாங்க. 5:30 மணிக்கு பெரிய தலைவன் அங்கே கூட்டினவுடனே பெருந்திரளான மக்கள் கூட்டம் அங்கே கூப்பிட்டாங்க. பயங்கரமாக ஊடகங்கள் லைவ் பண்ணிகிட்டு இருந்ததை பார்த்துருப்பீங்க நீங்கள். இன்றைக்கி திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்காரு. நாளைக்கு சீரடி சாய்பாபாவை 10:30 மணிக்கு தனி விமானத்தின் மூலம் போய் அங்கே தரிசிச்சுட்டு வர்றதா ஊடகங்களில் செய்தி வெளியாக இருக்குது. விஜயினுடைய இந்த மூவ்லாம் எப்படி பார்க்குறீங்க, இந்த நடவடிக்கைகள்லாம்? ஏன்னா இன்னொரு புறம் விகடனில் ஒரு செய்தி வந்திருக்குது. 30ஆம் தேதி வேட்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தும் விஜய் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. ரிசல்ட்டுக்கு பிறகு தாவேகா சார்பில் வெல்லும் நபர்களை திமுகவும் அதிமுகவும் இழுக்க முயற்சிக்கலாம். ஏற்கனவே எடப்பாடியில் வேட்பு மனுவின் போதே அதே வேலையை செய்தார்கள். அந்த வேட்பாளரை பிடிச்சிட்டாங்களா, அதனால் ரிசல்ட்டின் போது அதே மாதிரி எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக சென்னைக்கு அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தவும் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் ரிசல்ட்டின் போது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அறிவுரைகள் சிலவற்றை வழங்கவும் திட்டமிட்டு இருப்பதாக கூறும் தாவேகா சீனியர்கள் வேட்பாளர்களுடனான அந்த கூட்டத்தை வரும் 30ஆம் தேதி நடத்த பனையூரின் முக்கிய நிர்வாகிகள் தயாராகி வருவதாகவும் கிசுகிசுக்கின்றனர் அப்படின்னு இன்னொரு ஊடகத்தில் செய்தி பார்த்தேன். வெற்றி பெறக்கூடிய 60 வேட்பாளர்கள் அவங்கள மட்டும் தனியாக அழைச்சி விஜய் கூட்டம் நடத்தினதா இப்படி பல செய்தி. ஒரு புறம் வெற்றி பெறுகின்ற வேட்பாளர்களை யாரெல்லாம் ஜெயிப்பாங்களோ சென்னைக்கு அழைச்சி கூட்டம் போடுவாங்கன்றாங்க. ஆல்ரெடி கூட்டம் போட்டுட்டாருன்றாங்க. இன்னைக்கு போய் முருகனை வேற தரிசிச்சுட்டு வந்திருக்கிறாரு. வள்ளி முருகர் எல்லாரையும் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் எதை காட்டுகிறது? விஜய் கட்டாயம் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்றது தானே காட்டுது. ஆனந்த உடன்லேருந்து போகலாம். இந்த ஆண்டி மடங்கட்டின கதை இருக்குல்ல, ஆண்டிகள் பண்டாரங்கள் பரதேசிகள்லாம் நைட்டு கூடுவாங்க. ஏதாவது ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல கூடி கனவு காணுவாங்க. நம்ம எல்லாரும் இது பண்ணுறோம், ஒரு வீடு பங்களா கட்டுறோம். பங்களா கட்டிட்டு தனது நாடியை வச்சே சொல்லுவாங்க, இது பெட்ரூமு, இது பூஜை ரூமு, இது கிச்சன், இப்படி சொல்லி பேசுவாங்க. கட்டுறோம், எல்லாரும் கட்டுறோம் அப்படின்னு தூங்குவாங்க. காலைல திரும்ப பிச்சை எடுக்க போயிடுவாங்க. அது மாதிரி மே 4ஆம் தேதி தீர்ப்பு வரப்போது, பெட்டியை திறக்க போகிறாங்க. இந்த டிவி விவாதங்கள் எல்லாத்துலேயுமே விஜயை வலிந்து ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டு விஜய் ஆட்சியை பிடிக்க போகிறதில்ல அப்படின்றத சொல்கிறாங்க. அதிகபட்சம் ஹங் அசம்பிளின்னு சொல்கிறாங்களே தவிர விஜய் ஆட்சி பிடிப்பாருன்னு யாரும் சொல்லலை. ஆனால் ஊடகங்கள் இப்படி திட்டமிட்டு இந்த ஹைப்பை தொடர்ந்து செய்வதற்கு காரணம் என்ன? எனக்கு என்ன தோணுதுன்னா, சோஷியல் மீடியா இப்போ பத்திரிகைகளை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு காலத்தில் சோஷியல் மீடியா இன்டர்நெட் இல்லாத காலத்தில் மீடியா சொசைட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. உதாரணமாக சினிமா விமர்சனம்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடி ஆனந்த உடனில் எவ்வளோ மார்க் போடுறாங்க, குமுதத்தில் எவ்வளோ மார்க் போடுறாங்க, இதற்கு நடிகர்களோ டைரக்டர்களோ பயந்துக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு அதிகம் வருதா குறைவாக வருதா அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்த காலம் போய் இன்றைக்கி யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் படம் வந்த உடனே ரிவ்யூ நூற்றுக்கணக்கான பேர்கிட்ட வருது. அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வியும் பாதிக்குது. அப்போது பத்திரிகையாளர்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சேட்டலைட் டிவி, இவங்க எல்லாமே சோஷியல் மீடியா அல்காரிதத்தை பின்தொடர்வது என்பது ஒரு பத்திரிகை தொழிலுக்கே நேர்ந்த ஒரு பெரிய ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹிந்துவுக்கு ஒரு விளம்பரம் போடுறாங்க, நாங்கள் அல்காரிதத்தை தொடரவில்லை, நாங்கள் உண்மையை தொடருகிறோம், ரிட்டன் பை ஜேர்னலிஸ்ட். இந்த விளம்பர வாசகம் நல்லா இருக்கு. ஒரு பத்திரிகையாளர் அப்படின்றவங்க உண்மையை தேடி போகணுமே தவிர இந்த அல்காரிதத்தை தேடி போகக்கூடாது. இப்போ அல்காரிதம் என்ன சொல்லுது? இந்த விஜயினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் சோஷியல் மீடியாவில் நிறைய இருக்கிறாங்க. அவங்க ரீல்ஸ் போடுறாங்க, ஷார்ட்ஸ் போடுறாங்க, எல்லா தளங்கள்லையும் செயல்படுறாங்க. அவர்கள் இதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், பல வகையில் பேசுகிறாங்க. அதை மீடியா பயன்படுத்தி கொண்டு அதை தொடர்ந்து பேசி ஒரு டிஆர்பி ரேட்டிங்காக இப்படி ஒரு இழிவான செயலில் இருக்கிறாங்க. இல்லை, வெறும் டிஆர்பி ரேட் மட்டும்தானா? இவ்வளவு பேர் அவங்களோட கிரெடிபிலிட்டியை வச்சு தானே பேசுகிறாங்க.
இப்போ மணியோ ஷபீரோ இப்படி நிறைய பட்டியல், துக்ளக் இதயா உட்பட அவர் சொல்கிறாரு சென்னையில் 33 வரும், 33% வாக்கு டிவிக்கே பெறும், ஓவராலாக 27 பெறும். இப்போ எல்லாரும் அதை வந்து நம்பி ஆமாங்க யாரை கேட்டாலும் டிவிக்கேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இத்தனை பேரும் வந்து தங்களோட கிரெடிபிலிட்டி அது வச்சு தானே பேசுகிறாங்க, அது போயிடாதா? இல்லை, இவர்கள் அத்தனை பேரும் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். அவர்கள் தனியாக களத்தில் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட இதில் இவங்க டைம்லைனில் வரக்கூடிய செய்திகள் இருக்கு இல்லையா, அது இவர்களை அச்சுறுத்துகிறது. அதனால் இவர்கள் பேட்டி கொடுக்கும்போது இப்போ மணி ஷபீருக்கெல்லாம் ஒரு அஜெண்டா இருக்குது. என்ன அஜெண்டா இருக்குது? அவங்க ஆன்டி டிஎம்கேவுக்கு எதிராக என்ன பேசினாலும் அதை தொடர்ந்து பேசுவார்கள். ஆனால் ஷபீர்கிட்டையே நீங்கள் டிவிக்கே எந்த நம்பர்ஸில் சீட்டு வாங்குன்னு கேட்டால் வந்து ஒரு மழுப்பலாக தான் பேசுவார். எவ்வளோ சீட்டுன்னு சொல்ல மாட்டார். அதிகம் வாங்குறாங்க எவ்வளோ என்பது நம்ம 4ஆம் தேதி தான் தெரியும். வேற யாராவது மணியும் சொல்லலை இத்தனை சீட்டு. மணி வந்து ஹங் அசம்பிளி அப்படின்ற வரைக்கும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாரு. தொங்கு சட்டசபை. ஆமாம், அதை தாண்டி விஜய் ஆட்சி கோட்டையில் கொடியேற்றுவாருன்னு அவரால் துணிஞ்சு சொல்ல முடியல. அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், ஒன்று 4ஆம் தேதி வரை காத்திருக்கணும். ஓட்டெல்லாம் போட்டாச்சு. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஏசியங்கள் பேசலாம். இப்போ இதை தொடர்ந்து பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்படி ஒரு திட்டமிட்ட ஒரு கருத்துருவாக்கத்தை இவர்கள் செய்கிறார்கள். விஜய் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே இது இருக்குதுன்ற. அப்போ இருந்தே விஜய் பற்றிய செய்திகளை ஊடகங்கள், குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இந்த கண்ணோட்டத்தில் தான் வெளியிடுறாங்க. இது வந்து ஒரு கல்ட்டு பர்சனாலிட்டின்னு நம்ம முன்னாடி பேசணும் இல்லையா, அது அதனுடைய தாக்கம் என்பது வந்து வெளியில் சொசைட்டியில் வந்து அது ஏற்படுத்துகின்ற பாதிப்பு ரீச் அதிகம் என்பதனால தொடர்ந்து அதற்கு இவர்கள் தீனி போட்டுக்கிட்டே இருக்காங்க. விதவிதமாக யோசிக்கிறாங்க. அவர் ஷபீர் வந்து அதை சொல்கிறாரு, நேற்று வந்து விஜய் யாரை பாதிக்க போகிறாரு, நீங்கள் இன்றைக்கி யார் அதிர்ச்சி கொடுக்க போகிறாருன்றீங்க, நாளைக்கு யாருக்கு பேரதிர்ச்சி கொடுக்க போகிறாருன்னு அவர் சந்தோஷமாக சொல்கிறாரு. இப்படி தான் டெய்லி டிவி டிபேட் வந்து கட்டியமைக்கப்படுகிறது. இன்னொரு புறம் விஜய் அதை அப்படியே நம்புகிறாரு, அதுவாகவே மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ திருச்செந்தூருக்கு போனது, திருச்செந்தூர் என்பது தென் மாவட்டங்களில் திருச்செந்தூர் என்பது ஒரு முக்கியமான அடையாளம். நீங்கள் சூரசம்ஹாரமாக இருக்கட்டும், ஏதாவது வேண்டுதல்னு சொல்லி அங்கே போய் அங்க பிரதர்சனம் செய்கிறதா இருக்கட்டும், கந்த சஷ்டி கவசம் பாடுறதா இருக்கட்டும், சஷ்டி விரதம் இருக்கிறதா இருக்கட்டும், இப்படி தென் மாவட்டங்களுக்கு ஒரு நெருக்கமான கோவில் வந்து திருச்செந்தூர். அப்போ இதெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தென் மாவட்ட மக்களோட ஒரு கனெக்ட் ஆகிறீங்க. நாளைக்கு ஷீரடி போகிறீங்க அப்படின்னா ஷீரடி சாய்பாபா என்பது இப்போ புதுசாக வந்த ஒரு சாமி இல்லை. ஆமாம், பரவாயில்ல. அதுக்கு வியாழக்கிழமை விரதம். ஆமாம், அது ஒரு கல்ச்சர் உருவாயிருக்குது. இங்கே வந்து அந்த வண்டி வச்சுட்டு போகிறதுலேருந்து அது வந்து ஒரு புது சாமின்னு சொல்லலாம். புது சாமி, குறிப்பாக வட தமிழகத்தில் அதனுடைய செல்வாக்கையும். ஸோ அதுக்கு ஒரு விசிட்டு. அது மாதிரி வேறு என்னென்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. நீங்கள் சொன்னது போல் வந்து பவன் கல்யாண் வந்து தேர்தலுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சாரோ அதை அத்தனையும் இவர் வந்து காப்பி அடித்து செய்கிறார். முட்டி போட்டு அந்த அந்தோனியார் சர்ச்சில் நடந்து போனதாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி செய்கிறாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு சொந்த புத்தி, சொல் புத்தி குறைவு என்பதனால அவர் நடித்த படங்களே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான படங்கள் வந்து மொழி மாற்ற எடுக்கப்பட்ட படங்கள் தான். இப்போ கடைசியாக எடுத்த ஜனநாயகன் வரைக்கும் பாலையாவினுடைய அந்த பகவந்த் கேசரி, அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அல்லது பாலையா படங்களை பார்த்துட்டிங்கன்னா விஜயோட ஒரு கலை உலக கண்ணோட்டம் எந்த அளவு கேவலமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பாலையா வந்து அகண்டா 2ன்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு. அதை தமிழில் வந்து ஓட்டுன்னு ட்ரோல் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அவங்க எப்படி பாலையா வந்து ஒரு சங்கியாக இருக்கிறார். அந்த அகண்டா 2ல் ஒரு சீன் வரும். சைனாவில் இருக்கக்கூடிய வில்லன் வந்து இந்தியாவில் வந்து மக்கள் வந்து ஆன்மீகத்தை நம்புகிறாங்க, அதனால் கடவுள் பக்தியை ஒழித்தால் மட்டும்தான் இந்தியாவை வெல்ல முடியும்னு சீனாவில் இருக்கக்கூடிய மிலிட்ரி முடிவு பண்ணுதான். பகவத்கீதையெல்லாம் படித்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்களாம். பண்ணிவிட்டு உண்மையிலேயே இங்கே வந்து கடவுள் நம்பிக்கை அழிக்கிற மாதிரி ஒரு வேலையை வந்து ஒரு இதை செய்கிறாங்க. ஒரு கேஸ் அனுப்பி எல்லாரையும் சாக செஞ்சு, இதற்கு காரணம் வந்து கடவுள் உங்களை கைவிட்டு விட்டார், அதனால் அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து இவர் பாலையா வந்து அதை வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. நீ ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணுற, உன் ஃப்ரெண்டு வந்து நான் இல்லை நாட் ரீச்சபிள்னு வருது, உடனே உன் ஃப்ரெண்டு உயிரோடு இல்லைன்னு நீ நம்புவியா? உடனே மக்களுக்கு திரும்ப கடவுள் நம்பிக்கை வந்துருதான்.
இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், விஜயோட டேஸ்ட்ன்றது அவ்வளோதான். இப்படி ஒரு மலிவாக காப்பி அடித்த ஒரு தெலுங்கு படத்தினுடைய வெர்ஷன் தான் தமிழக வெற்றி கழகம். பல பேர் தற்குறி அணில் குஞ்சுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு மிகை மதிப்பீடு இல்லை. உண்மையிலே அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த போல செய்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரியவங்க என்ன செய்வாங்களோ அதை குழந்தைகள் வந்து திரும்ப செய்யும். அப்படித்தான் விஜய் தனது சினிமாவில் ஒரு ஆளாக வளர்ந்துருக்கிறாரு. அவர் தன்னுடைய சொந்த திறமைகள், கமல்ஹாசன் மாதிரி ஒரு நல்ல நடிகர், மோகன்லால் மாதிரி ஒரு யதார்த்தமான நடிகர், அப்படிலாம் ஒரு பேர். ரஜினி மாதிரி ஸ்டைலிஷானவர் இல்லை, ரஜினி வந்து முள்ளு மலரும் போன்ற இந்த கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள்ல கூட நடிச்சிருக்காரு. 6 இருந்து 60. விஜய்க்கு அப்படி ஒரு படத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால விஜய் வந்து நம்புறாருங்க, உறுதியாக நம்புறாரு. நம்ம 4ஆம் தேதி ஜெயிக்கிறோம், அன்னைக்கு வந்து நம்ம 5ஆம் தேதி எம்எல்ஏக்கள் சந்திக்கிறோம், 6ஆம் தேதி மெரினா பீச்சில் வந்து மக்கள் முன்னாடி வந்து உங்கள் விஜய் பதவியேற்கிறதா அவர் வந்து நம்புறாரு. இல்லைன்னா அவசரமாக ட்விட்டரில் அப்படி அறிக்கை குறிக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லாரும் போட்டு அந்த கணக்கு விகிதத்தெல்லாம் போட்டு தொலைச்சிட்டாங்க. நீங்கள் வாங்கி போன எலெக்ஷனோட இது கம்மி தான், இந்த கூடுதல் ஓட்டு என்பது ஒவ்வொரு தேர்தலும் நடக்கக்கூடியதுன்னு எல்லாரும் போட்டுட்டாங்க. எஸ்ஐஆரின் காரணமாக தான் இங்கே பெர்சன்டேஜ் கூடியிருக்கு, ஆக்சுவல் நம்பர்ஸ் கூடலை. இருந்தும் இந்த பொய்யை உண்மை போல சொல்வதற்கு காரணம் என்ன? ஸோ அந்த ஹைப் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் உள்ள அபாயம் என்னென்னா, இவங்க மெயின்டைன் பண்ணி இவருடைய ரசிகர்களே அந்த டெம்போலையே கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் படத்து கிளைமேக்ஸ் மாதிரி ஆகும்போது 4ஆம் தேதி தோத்துட்டாங்கன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. தோத்துட்டாங்கன்னா இந்த அணில் குஞ்சுகள், தற்கூரிகள், அது வந்து பல விபரீதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம மட்டும் சொல்லலை, அது நீதிபதியிலிருந்து டாக்டர். இப்போ இன்னைக்கு வந்து நீதிபதி கிருபாகரன், ஓய்வு பெற்ற நீதிபதி, அவர் வந்து பேட்டியே கொடுத்துருக்காரு. ஆமா, ஒரு அம்மா குழந்தைய கொன்றுவேன் யாரும் ஜெயிக்கலனாங்குது, குழந்தைகள் இப்படி கதறாங்க, இதெல்லாம் சோசியல் மீடியாவில் பார்க்குறப்ப ரொம்ப அச்சமா இருக்குது. தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தணும், எல்லா கட்சிகளும் அறிக்கை கொடுக்கணும், சமூக செயல்பாட்டாளர்கள் வந்து பேசணும், என்ன முடிவு வருதோ அதை ஏற்றுக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து ஜனநாயகம். அடுத்து தோத்துட்டாங்களா, நீங்கள் அடுத்து வேலை செய்யுங்க, அடுத்து நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கான இதை பாருங்கள். ஜெயலலிதா தோற்றுருக்காங்க, கலைஞர் தோற்றுருக்காரு, அண்ணா தோற்றுருக்காரு, யார் தோக்காமல் இருக்கா அப்படின்னு இப்படி பேச வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. அதிர்ச்சி என்னவென்றால், இளம் தலைமுறையினர் மற்றும் குழந்தைகள் நடந்து கொள்வது மிகவும் விசித்திரமாக இருக்கின்றது. தேர்தல் என்றால் வெற்றி தோல்வி சகஜம். ஒரு பெண்மணி சொல்கிறார், இவ்வாறு தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் நான் என்னுடைய குழந்தைகளை கொண்டுவிட்டு நானும் இறந்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். சில பேர் வந்து நான் என்னுடைய தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் பல விஷயங்கள் வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள் வருகின்றன. ஒரு கட்சியின் மீது அபிமானம் இருப்பது, அவர்கள் மீது ஒரு மரியாதை வைத்திருப்பதும், அவர் அந்த கட்சிக்கு வேலை செய்வதும் சாதாரண விஷயம். வாக்கு எண்ணிக்கை வந்து 4ஆம் தேதி நடக்கிறது. நம்முடைய அரசியல் தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக அறிக்கை வெளியிட வேண்டும். இளம் தலைமுறையினருக்கு தேர்தல் தோல்வியை வெற்றியை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரும் எந்தவித எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடாது என்று எல்லா அரசியல் தலைவர்களும் அறிக்கை வெளியிட வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், சமூக வலைத்தளங்களில் வந்து வீடியோக்கள் பலரும் பார்த்துருக்காங்க, பல டிவிலையும் அது டிபேட்டாக பேசியிருக்கிறாங்க, மனநல மருத்துவர்கள் பேசியிருக்காங்க. குழந்தைகளை விஜய் வந்து எமோஷனல் பிளாக்மெயில் செய்கிறார். உங்கள் அப்பா அம்மாட்ட ஒரு சாக்லேட்டுக்காகவும் கிண்டர் ஜாய்க்காகவும் எப்படி அடம் பிடிப்பீங்களோ அதே மாதிரி விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லி அடம் பிடிச்சி போட வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு குழந்தைக்கு அரசியலையோ ஜனநாயகமோ தேர்தலை பற்றி என்ன தெரியும்? கொள்கை, பாலிசி, சித்தாந்தம் இதை பற்றி என்ன தெரியும்? எதுவும் தெரியாது. அப்போ ஒரு கிண்டர் ஜாய் சாக்லேட்டும் தேர்தலில் ஓட்டு போடுறதும் ஒன்றா? அப்போ இவரெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, நாளைக்கு ஜெயிக்க போகிறாரு, முதலமைச்சராக வராருன்னா எவ்வளவு ஒரு இடியமீன் மாதிரி ஒரு ஆட்சிக்குள்ள தமிழகத்தை தள்ளுற மாதிரியான ஒரு நிலைமை தானே. இப்போ இந்த குழந்தைகள் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. விஜய் தோத்துட்டாரு அப்படின்றது திரும்ப மீடியாவில் செய்தி வரும்ல, வந்துச்சுன்னா அந்த குழந்தைகள், அது 16 வயசோ 15 வயசோ 10 வயசோ, அந்த குழந்தைகள் அதை எப்படி பார்ப்பாங்க, எப்படி அதனால் பாதிக்கப்படுவாங்க, அதில் என்னென்ன விளைவுகள் ஏற்படும்? இந்த தோல்வி, வெற்றி தோல்வி, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வெற்றி தோல்வி, பல தலைவர்களே தோற்றுருக்குறாங்க, அதை வந்து ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துக்குவாங்க.
அப்படி இல்லையே. விஜய் ஆரம்பத்துல இருந்து நான் தான் முதலமைச்சர், 2 பேருக்கு தான் போட்டி, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்களுக்கு விரோதிக்கிற ஸ்டாலின் வேணுமா, எல்லாம் இவரே முடிவு பண்ணி பேசுறாரு. அப்ப தொடர்ந்து இப்படி இந்த அறிக்கையும் தேர்தல் முடிஞ்சு மறுநாள் விட்ட அறிக்கையுமே அதுதானே. ஆமா, இது ஒரு தொடக்கம் தான். நம்ம கிட்டத்தட்ட அது வந்து ஆட்சி அமைச்சிட்டு நன்றி தெரிவிக்கிற அறிக்கை மாதிரி இருக்கு. விடுறாரு. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க, மாநிலத்தில இருந்து வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி, குட்டீஸுக்கு நன்றி நன்றி, இதெல்லாம் வந்து சொல்றாரு இல்லையா. அப்ப இப்படி செய்வதன் மூலமாக 4ஆம் தேதி மிகப்பெரிய அசம்பாவிதங்கள். ஒண்ணு, இவங்க வந்து ஒரு ஒரு கலவரம் மாதிரியான செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. எப்படி நீங்க ஆதவ அர்ஜுனா வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு போட்டார் இல்லையா, ஒரு ஜென்சி கலவரம் வந்து புரட்சி வந்து தமிழகத்திலையும் வெடிக்கும், அதுக்கு காத்திருக்கு. இப்போ 41 பேரை கொன்னுட்டு வந்து கூட நீ இப்படி திமிரா போடுற, அப்படி திமுக சதின்னு உன்னால திரும்பி பேச முடியுதுன்னு சொன்னா, மே 4 தோல்வியே நீ அப்படி பேச முடியல. இந்த தோல்விக்கு என்ன காரணம்? இது திமுகவினுடைய சதி. ஆமா, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. விடிய விடிய எல்லாரையும் காக்க வச்சுட்டாங்க, கிளாம்பாக்கத்துல பேருந்துகள் விடல, நமக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு. அப்புறம் நைட்டு 1 மணி வரைக்கும் வந்து கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நிர்மல்குமார் வந்து பேட்டி தர்றாரு. அப்புறம் பல இடங்கள்ல வந்து திமுக ரவுடிசம் பண்ணிட்டாங்க, எப்பெல்லாம் தோல்வி பயம் வருதோ அப்பெல்லாம் ரவுடித்தனத்தை காட்டுவாங்க டிஎம்கே, அதை வந்து காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. ஊடகங்கள் இன்னும் பயங்கரமா இவங்களை எல்லாருமே தோத்துருவாங்க. ஊடகங்கள் வந்து இப்ப விகடன் போட்டிருக்காங்கல்ல, வெற்றி பெற வேட்பாளர்களை விலைக்கு வாங்கிடுவாங்க, அதுக்குள்ள வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அழைச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து விஜய் கொடுக்க இருக்கிறாரு அப்படின்னு. இப்ப கிட்டத்தட்ட அது வந்து வெற்றி பெற்றாச்சு. 4ஆம் தேதி அறிவிப்பு மட்டும் வரப்போகுது. இப்ப இந்த மனநிலை இது என்ன, இது ஒரு என்ன ஒரு உளவியல் யுத்தமா? இது கண்டிப்பாக ஒரு உளவியல் யுத்தம். யுத்தம் மட்டுமல்ல, மக்கள் மனசுல அப்படி ஒரு கருத்துருவாக்கத்தை வலிந்து வந்து உருவாக்கிட்டா, நாளைக்கு தோத்துட்டா இந்த தோல்விக்கு திமுக தான் காரணம் அப்படின்றத நீங்க சுலபமா சொல்லிடலாம். நீங்க பட்டியலிட்ட அந்த காரணங்கள் இருக்கு இல்லையா, அதை சொல்லிட்டு இவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இப்போ ட்ரம்ப் வந்து போன தேர்தலில் ஜோ பைடன்கிட்ட தோத்து போறாரு. ஆனா தோக்குறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன பேசிட்டு இருந்தாரு, நான் கன்ஃபார்மாக ஜெயிப்பேன், ஜெயிச்சா என்னெல்லாம் பண்ண போகிறேன், என்ன இதெல்லாம் வந்து பேசிட்டாரு. ரிசல்ட் வருது, இல்லை இதெல்லாம் வந்து கள்ள ஓட்டு, ஒரு இதில் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க, ஏற்றுக்க முடியாது அப்படின்றாரு. கேபிட்டல் இல்லை, அவருடைய ஆதரவாளர்கள் வர சொல்கிறாரு, வெள்ளை மாளிகை வெள்ளை மாளிகையில் பேசுகிறாரு. பேசி முடித்தோன்னே எல்லாம் உள்ளே போய் கலவரம் பண்ணுறான், இறந்து போகிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அமெரிக்காவினுடைய ஆளும் வர்க்கத்துக்கு என்ன பயம் இருந்துச்சுன்னா, இந்த கூமுட்ட ட்ரம்ப் வந்து இந்த அதிகாரத்தை மாற்றி கொடுக்கிறத ஒரு ஸ்மூத்தாக மரபுப்படி செய்வாரா, இல்லை முடியாதுன்னு போயிட்டாரா? முடியாதுன்னு போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதனால் என்னென்ன மரபு மீறல்கள் நடக்கும், எப்படி அதை சரி செய்ய முடியும், இந்த பயம் அவங்களுக்கு இருந்தது. அப்போ இதை நம்ம பார்த்தோமா இல்லையா? டிஸ்கஸ் எல்லாம் பண்ணாங்க இல்லைங்களா? ஒரு அமைப்பு மாதிரிலாம் உருவாக்கணும். ஆமாம், ஜோ பிடன் வந்து பதவியேற்கிற வரைக்கும் எல்லாருமே ஒரு டென்ஷனில் இருந்தாங்க. இது நடக்குமா நடக்காதா, ட்ரம்ப் விட்டுருவாரா, அவர் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கல. அதே மாதிரி விஜய் வந்து தேர்தலுக்கு அப்பாலையும் தன்னுடைய ஒரு லார்ஜர் தென் லைஃப் போல ஒரு கல்ட்டு ஃபிகராக நிறுத்தி அதை இப்போவே வந்து செஞ்சிட்ருக்கிறாரு. இது மிக பெரும் அபாயம். நீங்கள் சொன்னது போல் வெற்றி தோல்வி ரெண்டையும் சமமாக எடுத்துக்கிட்டு போகிறவன் தான் ஒரு அரசியல்வாதி, ஒரு கட்சி தலைவராக இருக்க முடியும். எனக்கு தோல்வியே இதில் வந்து கிடையாது, நான் நின்னா முதலமைச்சர் தான் அப்படின்றது ஒன்று. அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. பெற்றோர்களே அடித்த வீடியோக்கள்லாம் நிறைய வந்திருக்கு. அதை சில வீடியோக்கள் பெற்றோர்கள் பெருமையாக பகிர்றாங்க. பெற்றோர்களே எடுத்து போட்டதும் கணிசமாக இருக்குல்ல, பசங்களாம் அப்லோட் பண்ண போகிறாங்க எடுத்து. இப்போ இந்த குழந்தைகளை நீங்கள் ஒரு ஒன்றுமே தெரியாத வயதில் இப்படி நீங்கள் வந்து அரசியல் உலகத்துக்கு கொண்டு வரீங்க. அடுத்து இது அவங்க சொந்த வாழ்க்கையில் இது பிரதிபலிக்குமா பிரதிபலிக்காதா? நாளைக்கு எல்லாத்துக்கும் அடம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? டிடிஎஃப் வாசனுடைய இப்போ இதுல இன்னொரு கேள்வி வருது. இப்படி வெளிப்படையா தேர்தலுக்கு கடைசி நாள் பிரச்சாரத்தின் பொழுது இப்படி விஜய் பேசுறாரு, தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலையே. இப்போ கார்கே வந்து இப்படி இடியை வச்சு மிரட்டுறாரு, ஐடியை வச்சு மோடி வந்து மிரட்டுறாரு அப்படின்னு அவர் ஒரு தீவிரவாதி பயங்கரவாதி அப்படின்னு சொன்னதுக்கு 24 மணி நேரத்தில் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு நோட்டீஸ் தராங்க. அவங்க பதில் கொடுக்குறாங்க. இது எப்படிங்க ஒரு நாளில் தர முடியும்? அவருக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது, எல்லாருக்கும் இந்த மாதிரி நடைமுறை தான் பண்ணுறீங்களா, எங்களுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்குற அளவுக்கு
இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய எதிர்க்கட்சியான காங்கிரஸுக்கு அப்படி பண்றாங்க. ஆனா விஜய்க்கு தேர்தல் ஆணையம் அப்படி கையாளவே இல்லையே. இது வந்து குழந்தைகளை பயன்படுத்தினாலே, பிரச்சாரத்துல பயன்படுத்தினாலே மிகப்பெரிய பிரச்சனை. இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. இப்ப அது குறித்து தேர்தல் ஆணையம் எந்த பேச்சு மூச்சு இல்லாம அமைதியா இருக்காங்களே. 2024 தேர்தலிலேயே தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக அப்பட்டமாக நாங்கள் பாஜகவினுடைய அடியாள் தான் அப்படின்றத வெளிப்படையாக காமிச்சிட்டாங்க. அன்னைக்கு மோடி பேசாத பேச்சா நீங்கள் விஜய் சொல்றீங்க. ஊடுருவல் மோடி அது அவங்க ஆணையம் அவருக்கு ஆதரவா இருக்கிறதுல நமக்கு இல்லை. அதே போல விஜய் திமுக எதிர்ப்பு பேசுறாரு. அதனால முடிஞ்சவரை அதை அனுமதிப்போம். அப்படி இப்போ பிஜேபி இவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததா இருக்கட்டும், கரூரில் ஹேமா மாலினி அனுப்பி கமிட்டி போட்டதாக இருக்கட்டும், ஆதரவாக பேசுனது, தமிழிசை கடைசி வரைக்கும் தம்பி வரணும் என்டிஏவுக்குள்ள, இதையெல்லாம் எதுக்கு செய்கிறாங்கன்னா, நாம் எதிர்த்து வீழ்த்த முடியாத திமுகவை, திராவிட இயக்கத்தை வீழ்த்துவதற்கு ஒரு நடிகர் வந்திருக்கிறாரு, அவரை முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்குவோம். கடைசி வரைக்கும் அவங்க எதிர்க்கலையே. எங்க விஜய் எதிர்த்து பேசுனாங்க? இன்னைக்கு பேசுகின்ற பத்திரிகையாளர் யாராவது பிஜேபி ஏன் தாவேகாவை கடைசி வரைக்கும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணல? தமிழிசை மயிலாப்பூர்ல பண்ணாங்களா? இல்லை வானதி சீனிவாசன் கோவையில் பண்ணாங்களா? அங்கே எம்ஆர் காந்தி நார்வேயில் பண்ணாரா? அப்போ ஏன் அவங்க பேசவே இல்லை? அப்போ திமுக எதிர்ப்பை யாராவது ஒருத்தர் செய்யட்டும். இது வந்து அன்றைக்கு எம்ஜிஆர் கிடைச்சார், இன்னைக்கு விஜய் கிடைச்சிருக்கு. விஜய் கிடைச்சிருக்காரு. அதனால அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த வாரிசு அடிப்படையில் வாராரு. இவரும் தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்றாரு. அதனால என்கரேஜ் பண்றாங்க. விஜயும் அதே போல பிஜேபியை எதிர்க்கவே இல்லை. எதிர்க்கவே இல்லை. இப்ப விஜய் மேல நிறைய ப்ரெஷர் போட்டாங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, அவருக்கு எவ்வளோலாம் இதெல்லாம் பண்ணி அவர் தனியாக தான் போட்டிடுறாரு. அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, உங்க கூட கூட்டணிக்கு வர மாட்டேன், ஆனா உங்களை பத்தி நான் பேச மாட்டேன். அந்த அளவுக்கு நான் மாநில தேர்தல் டெல்லியை பத்தி பேசணும். அந்த டெல்லி தான் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும் போதே டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வருது. இது கூட இப்ப தெரியாம இருக்க முடியாது. இதையும் அவர் எதிர்த்து பேசல. அப்ப விஜய்க்கும் பிஜேபிக்கும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ரெண்டாவது, இவர் வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை, கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் அவங்க வாக்குகளை பிரிப்பாரு, தலித்துகளின் வாக்குகளை பிரிப்பாரு. இப்போ ஐயநாதன் ஐயா சொல்லும்போது ஜானவராகே சாமி சொன்னார் இல்லையா, டிசிஎம், தலித், கிறிஸ்டின், முஸ்லீம், இவங்க வாக்குகள் பெற்றவங்க தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும், அவங்கள நாங்கள் வந்து டார்கெட் பண்ணுறோம். இப்போ மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் நோன்பு திறக்கிறதுல போய் கலந்துக்குவாங்க, குல்லா போடுவாங்க, கஞ்சி குடிச்சு வந்துடுவாங்க. இவர் தொலைவே செய்கிறாரு. அப்ப நடிகண்டா அப்படின்றதுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குது. குர்ஆன் திரும்பி இருக்குது, அது கூட தெரியாம அதை பார்த்து படிச்சுட்டு இருக்க. அப்படி ஒரு போஸ் எதுக்கு இதெல்லாம்? அப்ப அந்த அளவு ஓட்டுகளை பிரிக்கிறதுனால பிஜேபி இதை விரும்புகிறது மறைமுகமாக. இன்னும் சொல்ல போனால் வந்து ஐயநாதன் ஐயா ஒரு டிபேட்ல வந்து சொன்னாரு, மயிலாப்பூர்ல பார்ப்பனர்கள் தமிழிசைக்கு போடல, தாவேகாவுக்கு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது. நீங்க இது துக்ளக் ஷோ சொல்ற லாஜிக். இது துக்ளக் ஷோ காலத்துல இருந்து பார்ப்பனர்கள் என்னன்னா, பிஜேபியும் போட்டியிடுது. கோடி மீடியாக்கள் எல்லாமே அர்னாப் கோஸ்வாமி அன்னைக்கு தேர்தல் முடிந்த அன்று விஜய் ஃபேக்டரை மறுக்க முடியாது, அந்த அவர் போனாலே அவ்வளவு கூட்டம் வருது அப்படின்றது அவங்களுக்கு, பார்ப்பன ஊடகங்களுக்கும் கோடி மீடியாக்களுக்கும் பெரிய ஒரு நம்பிக்கை ஊட்டுற, ஒரு உற்சாகம் ஊட்டுற ஒரு செய்தியா இருக்குது. அவங்க தான் இங்க தமிழ்நாட்டு ஊடகங்களை விட பயங்கரமா ஊதுனாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற கோடி மீடியாலாம் பயங்கரமா ஊதிட்டு இருக்கிறாங்க. மணிக்கெல்லாம் என்ன வருத்தம் அப்படின்னா, ஏன் வந்து மற்ற எல்லாருமே இதை பேச மாட்டுறாங்க? ஏன்னா இப்ப யூடியூப்ல இப்ப நம்ம மட்டும்தான் இன்னொரு விஷயம், இன்னொரு தரப்பை பற்றி நம்ம பேசுறோம். இப்படி பேச மாட்டுறாங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்களா, இவங்கெல்லாம் திமுக கைக்கூலிகள் அப்படின்னு. இல்ல அவரு நீங்க குறிப்பிட்ட மாதிரி சீட்டாவது சொல்லணும், இத்தனை % ஜெயிக்க போறாங்க, இவ்வளவு சீட்டுங்க அப்படின்னு. அதுவும் வந்து சொல்ல மாட்டுறாரு. அதான் அவங்கள ஷபீர்லாம் அதிகபட்சம் ஒரு பூத்துக்கு 200 ஓட்டு வந்தா கூட 1 கோடியை தாண்டிடும்ல அப்படின்னு சொல்றாரு. ஒரு பூத்துல 800 ஓட்டு இருக்கு, 200 ஓட்டு விஜய்க்கு விழுது, 250 ஓட்டுக்கு திமுக விழுந்துச்சுன்னா திமுக தானே ஜெயிக்கும். அப்ப அப்படி ஒரு தர்க்க ரீதியான பார்வையோ விவாதத்தையோ அவர்கள் முன்வைப்பதற்கு தயாராகவில்லை. அதனுடைய எக்ஸ்ட்ரீம் வெளிப்பாடு தான் விஜய் நடந்துக்கிறது. விஜயை பற்றி செய்திகள் இப்படி வர்றது. இப்போ அதனால் வந்து தோத்தா என்ன பாதிப்பு நடக்க போகுது, என்ன அசம்பாவிதம் நடக்க போகுது, என்ன கலவரம் பண்ண போகிறாங்க, அந்த குழந்தைகள் என்ன செய்ய போகிறாங்க, இல்லை சில அந்த ரொம்ப உணர்ச்சி நிலை பெற்றோர்களே, பல பெற்றோர்கள் இப்படி தானே இருக்காங்க. ஆமாம், ஒரு பெண்மணி திருப்பூர்லன்னு நினைக்கிறேன்,
அதான் அவ்வளோதான், திமுகலாம் ஜெயிச்சுட்டா அவ்வளோதான், வீட்டில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் கையை பிடிச்சி இழுப்பாங்க வந்து, இப்படி பேசுகிறாங்க. இதுக்கும் ட்ரம்ப் உதாரணம் தாங்க வருது. இந்த QAnon தியரி இருக்கு இல்லையா, அந்த QAnon தியரின் படி அப்போயே எப்ஸ்டீன் ஃபைல்ஸை கொண்டு வந்துடுறாங்க. ஜனநாயக கட்சிக்காரர்கள் குழந்தைகளை பாலியல் வன்முறை செய்யக்கூடிய கொடியவர்கள், இதை வந்து ரிப்பப்ளிக்கன் ட்ரம்பை ஆதரிக்கக்கூடிய அமெரிக்கர்கள் நம்புகிறாங்க. ஜனநாயக கட்சி இப்படி பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் தேர்தலில் திமுக ஜெயித்தாலும் தாவேக்கா நீ ஆக்டிவாக இருக்கும்போது இந்த சதி கோட்பாடுகளை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அது கரூர்லேருந்து இன்னைய வரைக்கும் அதுதான் வந்து தொடருது. இப்போ அந்த நந்தனம் OMCAல பேசும்போது விஜய் என்ன சொல்கிறாரு, அதை நியாயப்படுத்தி தானே சொல்கிறாரு. அப்போவும் அவர் அக்கௌண்டபிளி எடுத்துட்டு கரூர் சம்பவத்தை தான் சொல்கிறாரு. வருத்தமோ ஒரு மன்னிப்போ எதுவும் அவர் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அதனால் இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு இன்னொரு நம்மளுடைய நாணயத்தினுடைய இன்னொரு பக்கன்ற மாதிரி, ஒரு பக்கம் முற்போக்கு மாநிலம் மோடி எதிர்க்கக்கூடியதெல்லாம் சொல்கிற மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தையும் உருவாக்கி நம்ம முன்னாடி விஜய் காமிச்சிருக்கிறாரு அப்படின்றத தான் இதில் பார்க்க முடியும். ட்விட்டரில் வந்து ஒரு விவாதம் நடக்குது. ட்விட்டர் ஸ்பேஸில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் அவங்க வந்து பேசுகிற அந்த ஆடியோ வந்து வெளியாகிருக்குது. நக்கீரன் கோபால், ஜீவ சகாப்தன் என்னதான் இவங்களுக்கு ஆதரவாகவே பேசினாலும் பத்திரிகையாளர் சுவாமிநாதன், அதிமுக ஆதரவு பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன், இவங்களை எல்லாரையும் வந்து பெல்ட்டால் அடிக்கணும், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு வந்து கடுமையாக வந்து பேசுகிற ஒரு ஆடியோ வந்து இருக்குது. இப்போ 4ஆம் தேதி ஒரு கலவரம் அந்த மாதிரிலாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதா? ஏன்னா இந்த பசங்க இப்படிலாம் பேசுகிறாங்களே. அந்த ட்விட்டர் ஸ்பேஸ் கூட்டத்தில் அவங்க என்ன மூடில் பேசுகிறாங்கன்னா, 4ஆம் தேதி ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சா நமக்கு கொண்டாட்டம் முக்கியம் இல்லை, கொண்டாட்டத்தெல்லாம் தள்ளி வைங்க, நம்மளை யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறான்னா அவங்க கணக்கு சொல்லுங்கள், அவங்கள வந்து அடிக்கணும். ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒருத்தர் இருக்காரு, எனக்கு 2 பேர் இருக்காரு, ஒரு பொண்ணு சொல்கிறாங்க எனக்கு 4 பேர் இருக்கிறாங்க, அதை எங்கள் லிஸ்ட்டில் சேர்த்துக்குங்க. அப்போ இப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்தாச்சு, கொள்கைன்னு வந்தாச்சு, அவன் ஒன்று விமர்சிப்பான், நீ ஒன்று பேசுகிற, அதை கருத்தால் எதிர்கொள்கிறதுக்கு அதை எதிர்கொள்ளாமல் அடிக்கிறதுக்கு நம்ம தயாராகும் அப்படின்றத ஓப்பனாக பேசுகிறாங்க. அவங்களுடைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்கு சதவீதம், இந்த அலசல் ஆராய்ச்சி இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிச்சிட்டோம், ஜெயித்தோடனே என்ன செய்யணும், அந்த பத்திரிகையாளர்கள்லாம் வேட்டையாடணும். அப்போ ஒரு கற்பனையில் தாவேக்கா வெற்றி பெற்று விட்டது, 130 சீட்டு ஜெயிச்சிருச்சு, விஜய் முதலமைச்சராக போகிறான்னா இது கண்டிப்பாக நடக்கும். அவர் தோற்று போனால் கூட இவர்கள் ஒரு வெறித்தனத்தில் இதை எல்லாமே வந்து செய்வாங்க. அதில் ஒரு பொண்ணு சொல்லுது, சுவாமிநாதன் மேலே எனக்கு கொஞ்சம் கன்சர்ன் இருந்துச்சு, அவர் வந்து நமக்கு ஆதரவாக தான் பேசுகிறாரு, ஆனால் அவரே வந்து விஜய் ஆட்சி அமைக்க மாட்டாருன்னு சொல்றாரு. ஆமா, பிஜேபிக்காரரை கேட்டா கூட டிவிகேவுக்கு ஓட்டு போட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா வந்து டிவிகே எத்தனை சீட்டு ஜெயிக்கும் அப்படின்றத வந்து சொல்ல மாட்டேன்றாரு, அல்லது ஆட்சி அமைக்காது அப்படின்றத வந்து சொல்றாரு. இப்படிலாம் வந்து பேசுறாங்க. அப்ப இவர்கள் கருத்து சுதந்திரம், மற்றவங்களுக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்கு, அதெல்லாம் வந்து நம்மளுடைய கல்ட்டு பர்சனாலிட்டியான விஜயை பற்றி யாரும் பேசக்கூடாது, விஜயை ஏற்று யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. இதில் அவங்க வந்து தெளிவாக இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் மத்தியில் எதிர்கருத்துக்களை கொண்டு போவதோ இவர்களை திருத்துவது கூட சிரமம். அவங்கள பொறுமையாக உட்காந்து, சில பேர் சொல்கிறாங்கல்ல தற்கூரின்னு சொல்லக்கூடாது, அவங்கள பொறுமையாக பேசி திருத்தணும். இல்லை, இவங்க அந்த கேட்டகரியே இல்லை. இது வந்து என்ன சொல்கிறது, அவங்க உளவியல் ரீதியாக, அதாவது ஒரு கல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அந்த தலைவனை முற்றிலும் நம்புவார்கள், அவன் எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, அந்த தலைவன் சொல்கிறத எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக செய்வார்கள். அவர்கள்ட்ட நீங்கள் எதையும் சொல்லி மாற்ற முடியாது. அப்படி அந்த கல்ட்டு ரீதியாகத்தான் உலகத்தில் வந்து பல மாஸ் தற்கொலைகள் நடந்துச்சு. போன இதில் கூட நம்ம பேசணும். இப்போ இந்தியாவிலையும் பல சாமியார்கள் அப்படி வைத்து தான் தங்களுடைய பிஸ்னஸை வந்து செய்கிறாங்க. அந்த சாமியார்கள் கீழே வந்து ஆண்களோ பெண்களோ இளைஞர்களோ அடிமைகளாக இருக்கிறது, அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கல்ட்டு பர்சனாலிட்டியை தான் விஜய் உருவாக்கி அவர்களை வந்து ஏமாற்றி வச்சிருக்கிறாரு. அதனால் ஒன்று, இந்த குழந்தைகள் என்ன செய்ய போகிறாங்க, அது ஒன்று. அடுத்தது, தோத்துட்டாங்கன்றதை தாங்க முடியாத இளைஞர்கள் அவங்க என்ன செய்ய போகிறாங்க. அடுத்தது, நம்மளை எதிர்த்து பேசணுன்னெல்லாம் ஒன்று பண்ணணும். இப்படி எல்லாம் கலந்துருக்குது.
வன்முறை, தன்னை வருத்தி கொள்ளுதல், முட்டாளாக இருக்கிறதல். இப்போ தற்குறின்னு சொல்கிறது வந்து அது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை, அவங்களுடைய ஸ்டேட்டஸை குறிக்கக்கூடிய ஒரு செயல். இந்த தற்குறிகளை திருத்தணும்னா இவங்கள்ட்ட போய் பேசி திருத்தக்கூடாது, அடி வந்து விஜய்க்கு கொடுக்கணும். நீ எப்படிடா நீ கரூரில் லேட்டாக வந்து 41 பேர் கொன்ன, இவ்வளவு நாள் 54 பேரை வந்து கொலை பண்ணியிருக்கிற இப்படின்னு சொல்லி அவராக இப்போ நீங்கள் சொன்னது போல் இந்த குழந்தைகளை எமோஷனல் பிளாக்மெயில் செய்து இவர் செய்ததற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்கணும், இல்லை கோர்ட்டில் வந்து கேஸ் போடணும். இப்படி விஜயை அக்கௌண்டபிலிட்டி ஆக்கினால் மட்டும்தான் இந்த தற்குறி கூட்டத்தை நம்ம காப்பாற்ற முடியும். விஜயை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் இன்னும் இதை அதிகம் செய்வார், இன்னும் அதிகமான மோசமான விளைவுகளை சமூகத்துக்கு கொண்டு வருவார். டாக்டர் ஷாலினி அவங்க நிறைய பதிவு வந்து போட்டிருக்கிறாங்க. அவங்க இந்த வாக்கு சதவீதம் பற்றி மனநல மருத்துவர் ஷாலினி என்ன போட்டிருக்காங்கன்னா, வாக்கு சதவீதம் சொல்லும் செய்தி என்ன என்பது உள்ளங்கை தர்பூசணி மாதிரி வெட்ட வெளிச்சம் இருந்தாலும் அது வந்து என்று எல்லோரும் மழுப்பி மழுப்பி பேசும்போது ரைட் ஓகே அப்படின்னு இந்த மாதிரி படித்த அல்லது பல விஷயங்கள் வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் யூடியூப்ல பேசுகிறாங்க. அவங்களே வந்து அப்படி போட்டிருக்கிறாங்களே. இந்த வந்துன்றதுக்கு என்ன அர்த்தம்? வந்துன்னா முடிஞ்சிருச்சு, நீ வெளிப்படையாக சொல்ல தயாரா இல்லை, விஜய் தான் ஜெயிக்க போறாருன்னு நீ வெளிப்படையாக சொல்லாமல் மழுப்பி மழுப்பி பேசுகிற அப்படின்றாங்க. அதான் இப்போ அவங்களே ஒரு தற்குறி ஆயிட்டாங்க அப்படின்றதான் அந்த பரிணாம வளர்ச்சியில் அவங்க வந்தடைந்த இடம் என்பது அதுதான். இப்போ விஜய் வந்து ஜெயிக்கிறாரு அப்படின்னா ஒன்று அதற்கு எலெக்ஷன் டேட்டா இதெல்லாம் வச்சு ஒரு கண்ணோட்டத்தோடு ஒன்று சொல்லணும், இல்லை கொள்கை சித்தாந்த ரீதியாக சொல்லணும். இவங்க எந்த விஷயத்தில் இந்த தேர்தலில் மற்றவங்கள்ட்டேருந்து வேறுபட்டிருக்காங்க? அருண்ராஜ் திருச்செங்கோட்டில் 2000 ரூபா கொடுத்துருக்காரு, செங்கோட்டையன் அவர் தொகுதியில் ஒரு வாக்குக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காரு. இப்படி பல தொகுதியில் ஆதரவு அர்ஜுனா எவ்வளவு கொடுத்தாருன்னு கணிக்க முடியல, அவ்வளவு அள்ளி கொடுத்துருக்காரு. ஆமா, திருநெல்வேலியில 1500, இப்படி சேலம் மேற்குல 2000, இப்படி பல தொகுதிகளில் தாவேகாவினுடைய வெயிட்டான வேட்பாளர்கள் காசு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற செய்திகள் நமக்கு நேரடியாகவே அந்த தொகுதிகளில் இருந்து வருது. அப்படி இருக்கும்போது என்ன நீ இதில் வேறுபட்டிருக்கிற? சரி, அடுத்தது விஜய் வந்துட்டா அதை பண்ணிடுவார் இதை பண்ணிடுவார். இப்போ சுவாமிநாதன் பத்திரிகையாளர் நேத்தோ முந்தானாலும் டிவி டிபேட்டில் பேசும்போது 2021 தேர்தலை விட 2024 தேர்தலில் ஏதோ ஒரு 25 லட்சம் வாக்கு குறைஞ்சிருச்சு. அப்போ அவருடைய பாயிண்ட் என்னென்னா 23 செப்டம்பரில் தான் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதை கொடுக்க ஆரம்பித்து ஒரு 5-6 மாதங்கள் முடிஞ்சிருது, அதுக்கு பிறகு தேர்தல் வருது. அப்போ அந்த நலத்திட்டத்தை பார்த்து பெண்கள் வாக்கு அதிகரிச்சிருக்கணும்ல, குறைஞ்சிருக்கு, அதனால் நலத்திட்டங்களை பார்த்து வாக்கு போட மாட்டாங்க அப்படின்னு தாவேகாவுக்கு ஒரு முட்டு கொடுக்குறாரு. இப்போ கேள்வி என்னன்னா, நலத்திட்டங்கள்னால திமுகவுக்கு வாக்கு வராதுன்னு சொன்னால் அந்த நலத்திட்டங்களை எதுக்கு விஜய் காப்பி அடிக்கணும், எதுக்கு சொல்லணும்? ஆமாம், 2000 ரூபாய் 2500ன்னு சொல்லணும். 3 சிலிண்டர் எடப்பாடி கொடுக்குறாருன்னா நான் சூப்பர் 6ன்னு 6 சிலிண்டர் எதுக்கு கொடுக்கணும்? தாலிக்கு தங்கன்னா நான் தாய்மாமன் சீருன்னு எதுக்கு சொல்லணும்? குழந்தைகளுக்கு மோதிரம் போடுறேன்னு எதுக்கு சொல்லணும்? இப்போ அரசு பள்ளியில் படிக்குதுன்னா பெற்றோர்களுக்கு இப்போ ஆண்டுக்கு 15,000 ரூபான்னு எதுக்கு சொல்லணும்? இலவசங்களை விட்டு கொடுங்கள் மாற்றத்திற்காக அப்படின்னு அருண்ராஜ் பேசினாரு. ஆமாம், இதெல்லாம் பேசினார் இல்லையா? அப்போ சுவாமிநாதன் பாயிண்ட் அங்கே அடிபடுதா இல்லையா? ஆமாம். அப்போ விஜயோ விஜய் கட்சியினுடைய அந்த வியூக வகுப்பாளர்களோ அதையும் நம்ம போட்டியாக சொன்னாதான் செய்ய முடியும். ஆமாங்க, இப்போ டிஎம்கே 1 ட்ரில்லியன் பொருளாதாரம்னு ஒரு இலக்கு வச்சிருக்கிறாங்க, இவங்க 1.5 எல்லாத்துலேயும் ஒன்று கூட்டிக்கோ அப்படின்ற முறையில் 500 போடு 1000 போடு இதெல்லாம் கூட்டி பார்த்தா 3-3.5 லட்சம் கோடி வருது. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டை விட அதிகமாக வருகிறது. அப்போ எந்த வகையில் இதுவரை வேறுபட்டவர்கள்? இதுக்கு ஷாலினிட்டையோ ஃபெலிக்ஸ்டையோ ஏதாவது பதில் இருக்கா? அவங்கள்ட்ட பதில் இருக்கு ஷாலினிகிட்ட. ஆமாங்க, நாங்க தற்குறி தான், நாங்க சென்சி தான், இது புரட்சி தான் அப்படின்றாங்க. அதான் அந்த ஒரு திமுக வெறுப்புணர்வுல இருந்து நமக்காக வந்து சண்டை போடுவதற்கு இந்த மாதிரி ஒரு அடிமுட்டாள் வந்திருக்கிறான், ஒரு நடிகன் இருந்தாலும் அவனை பயன்படுத்திக்குவோம் அப்படின்ற முறையில் இவர்கள் இந்த அறிவாளிகளாக கருதப்பட்டவர்களாம் இன்னைக்கு. இந்த அறிவாளிகள்கிட்ட உள்ள பிரச்சனை என்னென்னு தெரியுமா? பயங்கரமாக எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த சமூகத்தில் அவங்க செய்யக்கூடிய ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியாது. ஒரு நடிகன் வந்தால் குறுக்கு பாதையில் அவனை வச்சு செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு
கம்யூனிச கொள்கையை ஆதரிக்கக்கூடியவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஷாலினி போன்றவர்கள் பெரியாரை ஆதரித்து பேசிக்கிட்டு இருந்தவங்க ஆதரவாக பேசுகிறாங்க. பிஎஸ்எஸ் மணி மார்க்சிய லெனின் அரசியல் பேசுறன்னு அவரு எம்எல் குழு அதில் இருந்தவர், அப்படி இருந்து அவர் இன்னைக்கு வந்து பேசுகிறாரு. அப்போ இவங்கெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் வந்து பார்க்க முடியாத புரட்சியின் வடிவத்தை வந்து விஜயினுடைய வழியாக வந்து பார்க்குறாங்க. இது எல்லாமே பெரிய வீழ்ச்சிங்க. இவங்க இவ்வளவு அனுபவம் உண்டு, இவ்வளவு அறிவுள்ளவங்க, நம்ம தற்குறின்னு சாதாரண நபர்கள் சொல்கிறோம். இந்த படித்த தற்குறிகளெல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க? ஷாலினியோ ஃபெலிக்ஸோ இல்லை டிஎஸ்எஸ் மணியோ இவர்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க? விஜய்கிட்ட வந்து அந்த வடிவேலு காமெடி வரும்ல, என்னை பார்த்து எதை நீ ரசிச்ச, என்னுடைய சிரிப்பா, என்னுடைய அழகா, எதை பார்த்து, அது மாதிரி எதை பார்த்து விஜய்கிட்ட இவங்க வந்து மயங்கினாங்க. அப்போ இவ்வளோ கூட்டம் வருது, இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறும், விஜய் வந்தானே எல்லாம் மாற்றி செஞ்சிருவாரு அப்படின்றதுனால தானே. அதுக்கு எந்த அடிப்படையும் இல்லையே. ஏதாவது அதுக்கு வந்து ஒரு ஆதாரமாக ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? அதனால் என்ன சொல்கிறது, அதனால் தற்கூறிகளை வந்து நம்ம மாற்ற முடியாது. விஜயை இதற்கு நம்ம வந்து கேள்வி கேட்கணும், பொறுப்பேற்க வைக்கணும். அவரை வந்து பல வழக்குகளில் வந்து அவரை வந்து வழக்கு போட்டு அவரை வந்து பொறுப்பாக்கினால் மட்டும்தான் தற்கூறிகள் திருந்துவார்கள். இப்போ இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, தேர்தலில் விஜய் அதிக அளவில் யார் வாக்குகளை பிரிக்கிறார் அப்படின்றது தான். பலரும் விசாரிக்கும் பொழுது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏடிஎம்கே வாக்குகளை தான் வந்து பிரிக்கிறாரு கணிசமாக விஜய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி அவர் ஒரு கரிஷ்மா இல்லை அப்படின்றதுனால இந்த வாக்குகளை இழக்கிறாரா? என்ன காரணம்? இல்லை பாஜக கூட்டணியில் இருப்பதனால் வாக்குகளை இழக்கிறாரா? நான் எடப்பாடி பிஜேபி ரெண்டையுமே சேர்த்தே சொல்கிறேன். விஜய் கட்சியை ஆரம்பித்து அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொன்னோன்னா இவங்களுக்கெல்லாம் சந்தோஷம். அப்புறம் அவர் கொள்கை எதிரியை மறந்துட்டு அரசியல் எதிரியை மட்டும் பேசுகிறாரு. சரி, திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார் அப்படின்ற முறையில் அவங்க வரவேற்கிறாங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிஜேபி, எடப்பாடி உள்ளிட்ட தலைவர்கள். அதன் பிறகு வந்து அவரோட கூட்டணி வைப்பதற்கு பேரம் பேசுகிறாங்க. கடைசி நேரம் வரைக்கும் நீங்கள் வாங்க அப்படின்னு கரூர் சம்பவத்துக்கு பிறகும் முயற்சி பண்ணுறாங்க. அவர் அவர் வந்து விஜய்கிட்ட பேசுகிறப்ப 50 நிமிடம் பேசியிருக்காங்க. அதில் அந்த பேச்சினுடைய இறுதியில் விஜயே சொல்லிருக்காரு, இவர்கிட்ட ஏடிஎம்கேயோட பேசிட்டு இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைதான். தினமலர்ல செய்தியா வந்துச்சு. ஏடிஎம்கே தரப்புல 30 சீட்டு 300 கோடி ரூபாய் சொல்லிருக்கிறாங்க. 500 கோடி கேட்டதாகவும் 300 கோடி தான் தருவன்னு எடப்பாடி சொன்னதாகவும், திண்டுக்கல் சீனிவாசன் அதை வந்து வெளிப்படையா ஒரு பேட்டியில இப்ப கட்சி ஆரம்பிச்சவங்களாம் 500 கோடி கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நடந்திருக்குது. சரி, இப்போ மேட்ரு என்ன அப்படின்னு சொன்னா, ஆளுகின்ற கட்சியை எதிர்ப்பதற்காக ஒரு நியூ பிளேயர் வந்திருக்காரு. சரி, இந்த நியூ பிளேயரு அக்ரஸிவாக திமுகவை எதிர்த்து பேசுகிறார், நம்மளும் பேசுகிறோம். அப்படி பேசும்போது திமுக எதிர்ப்பு வாக்குகள் எங்கே போகும், அது பிளவுருமா சேர்ந்துருக்குமா, இந்த அடிப்படை அறிவு கூட தெரியாதா? அப்போ திமுகவை விஜய் பயங்கரமாக திட்டும்போது ரசித்த எடப்பாடி தனக்கே இது ஆப்பாக வரும் அப்படின்றதை மறந்து விட்டார். ஒன்று, கூட்டணி கரூர் ஸ்டாம்பேட்ல பயங்கரமா முட்டு கொடுத்தா. கரூர்ல என்ன சொன்னாங்க, இது போலீஸினுடைய தோல்வி, அரசு நிர்வாகத்தினுடைய தோல்வி, அவங்க தான் பொறுப்பேற்கணும், ஸ்டாலின் தான் பொறுப்பேற்கணும். அப்புறம் வழக்கமான செந்தில் பாலாஜி கான்ஸ்பிரசி தியரி, இது எல்லாமே பேசினாங்க. ஆனால் விஜய் அதுக்கு பிறகு ஒரு கூட்டத்தில் வந்து ஊழல் சக்தின்றாரு, ஏடிஎம்கேவை திட்டுறாரு, ஏடிஎம்கே தொண்டர்கள்லாம் தாவேக்காவுக்கு தான் வந்துட்டாங்க, அங்கே யாருமே இல்லை, இது ஆதவர்ஜனா பேசுகிறாரு. அதுக்கு பிறகு ஐடி விங்லேருந்து அடிக்கிறாங்க. சரி, ஐடி விங்கு அடிக்க ஆரம்பித்தான். அப்போ என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா, நீ 41 பேர் கொலை செஞ்ச பாவி, நீ இப்போ பேசக்கூடாது. அப்போ 41 பேர் இறந்த போது நீ அப்போ பேசாத பேச்ச இப்போ உன்னுடைய சுயநலத்துக்காக பேசுற. ஆமா, எஸ்பி வேலுமணி சொன்னாரு, மாஸ்டர் படத்துக்கு நீங்க தானே வந்து காத்திருந்தேன், நான் தானே எடப்பாடி கிட்ட கூட்டிட்டு போனேன், இதெல்லாம் பேசுனாங்க. ரைட்டு. அப்போ தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் அறிவித்த பிறகு பிரச்சாரத்தில் விஜயை பற்றி நீ பேசியிருக்கணுமா வேண்டாமா? எடப்பாடியில் ஆரம்பித்து மற்ற அதிமுக தலைவர்கள் ஐடி விங்கு வரைக்கும் விஜயை ஒரு முக்கியமான எதிரியாக அவர்கள் கட்டியமைத்திருக்க வேண்டும், பேசியிருக்கணும். விஜய்கிட்ட உள்ள பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அவர் டேக்ஸ் கட்டலை, அவர் காரு வாங்கினதுக்கு டேக்ஸ் கட்டலை, ஃபைன் போட்டது ஐடி ஃபைன் வந்து அதுக்கு எதிர்த்து கேஸ் போட்டிருக்காரு, அப்புறம் 1008 பிரச்சனை இருக்குது, சங்கீதா, இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் எடுத்து பேசாமல் அதை மறுத்து விட்டு இவர்கள் திமுகவை மட்டுமே எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்னாச்சு,
இன்னைக்கு வரக்கூடிய விஜயை ஆதரிக்கிறவங்கனாலும் சரி எதிர்க்கிறவங்கனாலும் சொல்லி அவங்க ஒன்றுபடுகின்ற புள்ளி அதிகமாக இவர் அதிமுகவினுடைய வாக்குகளை தான் எதிர்ப்பார். அப்ப விஜயை நீங்க எதிர்த்து பேசாம அதிமுக கோட்டை விட்டது. பிஜேபியும் அதே தான். பிஜேபி என்ன நினைச்சதுன்னா, நம்ம எதிர்த்து பேச வேண்டாம், ஆனால் நம்ம ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண விட வேண்டாம், சிபிஐ கூட்ட அவரை கொஞ்சம் மிரட்டுவோம், இதன் மூலமாக அவரை ஏதாவது பணிய வைக்க முடியும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. அந்த இடத்துல விஜய் வந்து நான் தனியாக நிற்கிறேன், தோத்தா கூட பரவாயில்ல, நான் தனியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் பதிலுக்கு உங்களை திட்ட மாட்டேன், உங்களை நான் எதிர்த்து விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அப்படி பண்ணார். இன்னைக்கு அண்ணாமலையோ அல்லது தமிழிசையோ வானதியோ அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் வந்து தாமரை மலரும் அப்படின்னு பாஜக வந்து அண்ணாமலை காலத்தில் வளர்ந்து ஒரு வளர்ச்சியை காட்டியிருக்கிறாங்க, இந்த தேர்தலில் ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொன்ன பிஜேபியும் விஜயை கடைசி வரைக்கும் பேசலை. அந்த திமுக எதிர்ப்பு அதுவே நமக்கு போதும், அது திமுகவினுடைய வாக்குகளே அவர் கொண்டு போயிடுவார், சிறுபான்மை வாக்குகளை கொண்டு போயிடுவார் அப்படின்னு பிஜேபியும் அந்த இடத்தை தவற விட்டுருச்சு. அப்போ ரிசல்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அதிமுக அல்லது என்டிஏ கூட்டணி பிஜேபி இவர்களுடைய வாக்குகளை, திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் கணிசமாக வாங்குவார். அந்த வாக்குகள் தான் இன்னைக்கு விஜய் வந்து ஜெயிக்க போகிறாரு அல்லது ஆட்சி அமைக்க போகிறாருன்னு அப்படி பேசப்படுவதற்கு காரணமே இந்த எதிர்ப்பு வாக்குகள் தான். இந்த எதிர்ப்பு வாக்குகளை எடப்பாடி அப்படியே என்ன தானமாக கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த குறிப்பாக நந்தனத்தில் அன்னைக்கு வந்து அந்த நற்செய்தி ஆவி எழுப்புதல் கூட்டத்தில் விஜய் பேசினார் இல்லையா, அன்னைக்கு எடப்பாடியை உரின்னு உரிச்சிட்டாரு. நீ எடப்பாடியை தாண்டி விட்டு எங்கேயாவது போட்டியிடுவதற்கு தயாரா, இதில் ஆரம்பிச்சு எல்லா பஞ்சு டயலாகும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கே டைமே இல்லை. எடப்பாடி அந்த வீடியோ வந்து பயங்கரமா வைரலாகி போகுது. அப்போ இவ்வளவு தூரம் வந்து ஒரு தேர்தல் வியூகத்தில் வந்து முட்டாளாக இருந்திருக்கிறீங்க. ஒரு புது பிளேயர் வந்து நீங்கள் எதிர்ப்பு பேசுகின்ற திமுகவை அவன் கடுமையாக பேசுகிறான், இல்லை அவன் ஒருத்து கிடையாது, நான் தான் ஒருத்து, திமுகவை வீழ்த்துவதற்கு நான் தான் அனுபவம் உள்ள ஒரு கட்சி அப்படி நிலைநாட்டி இருக்கணும். அப்போ எடப்பாடி அதை கோட்டை விட்டு விட்டார், பிஜேபி கோட்டை விட்டு விட்டது, அவர்கள் தோற்று விட்டார்கள், அதுதான் உண்மை. ஓகே தோழர், 4ஆம் தேதி என்ன ஆகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. நன்றி.